மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேதிக் கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. தூக்கத்தை பத்தி நிறைய பேசுவோங்க. பிகாஸ் இன்னைக்கு தூக்கத்தை தொலைச்சு நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு ஸ்கூல்லயும் சரி, இல்ல பஸ்ல போகும்போது, இல்ல ஒரு பைக்ல போகும்போது தூங்கி தூங்கி வழிவோம். ஆனா இன்னைக்கு பெட்ல போய் உட்காந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு இந்த சீசன்ல இந்த 4வது எபிசோட் லாஸ்ட் எபிசோட் பார்த்து தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட் எபிசோடுன்ட்டு காலையில 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்க இந்த தூக்கம் வரும் உங்களுக்கு? ரெண்டாவது, நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றதுனாலே உடல்ல வாதம் ரொம்ப அதிகமாகி உங்களுக்கு தூக்கமே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது, அப்படியே தூங்க போனாலும் பாடி நல்லா ரெடி ஆயிடுதுங்க. போய் படுத்த உடனே பாஸ் நம்ம தூங்கலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஆனா உங்க பிரெயின் இல்ல நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா யோசிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு உங்க பிரெயின் சொல்லும். இதுதான் ஓவர் திங்கிங். இந்த மாதிரி நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுனாலயே நேச்சுரலா வர வேண்டிய ஸ்லீப் இல்லாம போறதுக்கான ஒரு காரணம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம பெட் டைமுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட டிவி, மொபைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடுங்க. ரெண்டாவது, மைண்டை காம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 20 மினிட்ஸ் நடக்க முடியுமான்னு பாருங்க. மூணாவது, ஒரு ஃபுட் எடுக்கிறது டயட் ஈஸி டு டைஜஸ்ட், நம்ம எதால சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவை எடுத்துக்கிறோமா அப்படின்றத கவனிச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தூக்கம் நேச்சுரலா தூக்கம் வரத டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். மூணாவது, நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மையினால ப்ராப்ளம்ஸ் வருமா, எப்போ ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு இன்சோம்னியாவா மாறுது அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பா இருக்கணும். நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆமான்னு சொல்றீங்களோ அதுல ஒரு 3 கேள்விக்கு ஓகேனா எஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்க இன்சோம்னியாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல் கேள்வி, நீங்க பெட்ல போய் படுக்கிறீங்க, அரை மணி நேரம் உருண்டு பெறல்றீங்க, ஆனாலும் தூக்கம் வரல. ரெண்டாவது, நீங்க போய் படுத்து தூங்கிடுறீங்க, ஆனா 2 மணி 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா சேயஸ். தேர்ட், நீங்க படுத்து தூங்கினாலும் காலையில ஒரு 8 மணி நேரம் தூக்கம் கழிச்சு எந்திரிச்சாலும் ஏதோ நம்ம ஒரு போதையில இருக்க மாதிரியே ஒரு டயர்ட்னஸோடவும் ஒரு மாதிரி ஹேங் ஓவராவே சுத்திட்டு இருப்பீங்க. நாலாவது, காலையில உட்கார்ந்தா இடத்துல எல்லாம் தூக்கம் வருது, ஆனா நைட்டு போய் பெட்ல படுக்கும்போது தூக்கமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க. அஞ்சாவது, இன்னைக்காவது என்னோட ஸ்லீப்பை நான் கரெக்ட் பண்ணியே ஆகணும், நான் கரெக்டா டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா சே எஸ். இந்த 5 கேள்வியில ஒரு 3 கேள்விக்கு நீங்க எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அன்அஃபிஷியலா உங்களுக்கு இன்சாம்னியாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அஃபிஷியலா டாக்டர் மீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட், இந்த மாதிரி இன்சாம்னியா ப்ராப்ளம்ஸ் இருந்தா நம்மளுக்கு என்ன மாதிரி உடல் தொந்தரவு வரும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு தொடர்ந்து ஒரு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் உங்க ஹார்மோன் தான் அப்செட் ஆகும். அதனாலவே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஆக்னி வர்றது, மூட் ஸ்விங்ஸ் அதிகமா வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். உங்க மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா எப்ப பார்த்தாலும் கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு இரிட்டேஷன் ஆகும், தேவையில்லாத ஒரு சண்டைகள்லாம் நம்ம டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். நாலாவது, உங்களோட ஸ்டொமக் அப்செட் ஆகும், கேஸ்ட்ரைட்டிஸ், ப்ளோட்டிங், கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுறது, வயிறு எப்பவுமே உபசமாகிறது, இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அண்ட் அஞ்சாவது, உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்து குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஃப்ரீக்வெண்டா ஃபீவர், கோல்டு, யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடிக்கு ஏற்படுறத நீங்க பார்க்க முடியும். ஸோ ஓவராலா நம்மளோட மொத்த ஹெல்த்துமே ஸ்பாயில் ஆகும். நிறைய பேருக்கு எனக்கு முடி கொட்டுது மேம், பிளாக் சர்க்கிள் இருக்கு, ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்குன்னு எக்ஸ்டர்னலா நிறைய ப்ராடக்டை போய் வாங்கி வாங்கி போடுவாங்க. பட் ரிசல்ட்டே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஸ்லீப்ன்றது ஒரு நேச்சுரல் மெடிசன். ஸோ அந்த நேச்சுரல் மெடிசன்ஸ் நீங்க எப்ப அவாய்ட் பண்றீங்க, சரியா தூங்காம நீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நேச்சுரலா நடக்க வேண்டிய கிளென்சிங்கோ இல்ல உங்களோட செல்ஸ் ரிப்பேர்ஸோ எதுவுமே நடக்காது. அப்போ உங்க உடம்பு பல விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க மொபைல் போனுக்கும் உங்க ஸ்லீப்க்கும் இருக்கக்கூடிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணுங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஏதாவது ஒரு வீடியோ ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறது, அது 50 நிமிஷம் ஆனாலும் நிப்பாட்டுறது கிடையாது. அது என்ன ஆகும்னா, பிரெயினுக்கு ஏதோ காலையில தான் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு நேச்சுரலா சுரக்க வேண்டிய அந்த லைக் மெலாட்டோனின் செக்ரீஷன்ஸ் சுரக்க விடாம ஸ்டாப் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு எங்க இந்த நேச்சுரலா தூக்கம் வரும்?
ஸோ நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு குழந்தை மாதிரி தூங்கணும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஈவினிங் ஆன உடனே நல்ல ஒரு வெந்நீர் வச்சு வார்ம் ஷவர் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது, நீங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களோட ப்ரீவியஸ் டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ரீசெண்டா நிறைய ரீல் பாக்குறேன், இந்த பெண்கள் வந்து போய் படுத்ததுக்கு அப்புறம் திடுப்புன்னு ஏஞ்சி ஓடி போய் நாளைக்கு வந்து பயிர் ஊற வைக்கல அப்படின்னு போய் ஊற வைப்பாங்க. பாக்கிறதுக்கு ஃபன்னியா தாங்க இருக்கு, பட் ஆனா வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கிறதுல இருந்து பிரேக் பண்ணி எந்திரிச்சு போறீங்க அப்படின்னாவே உங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனாலவே உங்களுக்கு திரும்ப தூக்கம் வர்றதே ரொம்ப கஷ்டமாயிடும். மூணாவது, சாப்பிடக்கூடிய உணவு ஒரு 11 மணிக்கு மேலதான் நீங்க டின்னர் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால எர்லி டின்னர் லைக் ஒரு 7:30 8 o'clock உங்க டின்னரை க்ளோஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ தட் டைஜஷன் கம்ப்ளீட் ஆயிடும். இல்லைன்னா உங்க வயிறு வேலை செஞ்சுட்டே இருக்கும், அப்போ உங்களுக்கு ஸ்லீப் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாலாவது, உங்களோட பெட்ரூம் வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். கோயில் மாதிரினா நீங்க ஒரு கருவறைக்குள்ள போறீங்கன்னா எப்படி காமா இருட்டா இருக்கோ அந்த மாதிரி உங்க பெட்ரூம் இருக்கணும். நான் நிறைய கேள்விப்படுறேன், எல்லாம் ஹோம் தியேட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பெட்ரூமை. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க அது எல்லாமே. செகண்ட் வந்து ஒரு பாதம் லைக் ஃபுட் மசாஜ், ஒரு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நல்லா பாதத்துல அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணி படுக்க போக முடியுமான்னு பாருங்க. தூக்கத்துக்காக முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுவுமே நீங்க பண்ணாம பெட்ல போய் படுத்தாவே போதும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மெடிடேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உங்க பாடி ஹெல்ப் கேக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மெட்வே ஆயுர்வேதில பொறுத்த வரைக்கும் we have sleep experts, ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், நேச்சுரோபதி டாக்டர்ஸ், டயட், எக்ஸசைசஸ், இந்த மாதிரி கம்பைண்டா ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப்க்கு என்ன பிரச்சனைனால, லைக் ஸ்ட்ரெஸ்னாலயா இல்ல சிஸ்டமிக் ப்ராப்ளமா இல்ல லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமா அப்படின்றத டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கைட்லைன் பண்றதுக்கு we are here. ஸோ ஒரு தெரப்பி மட்டும் இல்லை, லைக் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் இல்லை, டயட்டோட சேர்த்து நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ், ஆயுர்வேதால வந்து ரெஜுவினேட்டிங் தெரப்பிஸ், ஸ்லீப்க்கு முக்கியமா வந்து ஷிரோதாரான்னு சொல்லக்கூடிய தெரப்பிஸ் நம்ம கொடுப்போம். அது வந்து எண்ணெய்களும் இல்ல நீர், மோர், மில்க், அதாவது ஷீரதாரா, தக்கரதாரா, தைலதாரான்னு சொல்லக்கூடிய தாராஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸா கொடுப்போம். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைச்சி நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம கொடுக்கும் போதே நேச்சுரலா ஸ்லீப் நல்லா இன்டியூஸ் ஆகுங்க. ரெண்டாவது, உணவு முறைகள்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நீர், மோர், பால், நிறைய பழங்கள் இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமா பாருங்க. ஆரம்ப நிலையில டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு நைட்ல ஏலக்காய் பால் குடிச்சிட்டே வாங்க, உங்க ஸ்லீப் நல்லாவே இன்டியூஸ் ஆகும். எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னதுக்கான முக்கிய காரணம், ஸ்லீப் மட்டும்தான் உங்க உடல்ல ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். ஸோ ஸ்லீப்பை தள்ளி போடாதீங்க. நேச்சுரலா கிடைக்க வேண்டிய மெடிசனை தினசரி நல்லபடியா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நன்றி.